இறங்கட்டுமா? இறங்குங்க இறங்குங்க. இல்ல இறங்கட்டுமா? ஊர் வந்துருச்சுலம்மா, அப்புறம் என்ன இறங்கட்டுமா இருக்கட்டுமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இறங்குமா முதல்ல, நீ இந்த முதல்ல இறங்கணு. ஓஹோஹோ ஓஹோஹோ ஓஹோஹோ. கட்டிட புருஷனை எவ்வளவு இந்த காட்டு காட்டி விடுவாளா? அவள்லாம் ஒரு பொம்பளையா? சீ, கேட்கவே அருவருப்பா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் எந்த ஊர்லயும் நடந்திருக்காது. விடுஜிலு, அதையே சொல்லி சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. உங்களுக்கு வேணும்னா உங்க பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறது சாதாரண விஷயமா இருக்கலாம் ஜில்லி பேபி. ஆனா எனக்கு அப்படி இல்ல. நீங்க என்னோட உயிர், நீங்க என்னோட உலகம். அப்படியெல்லாம் நான் உங்களை கவனிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி மொத்து வாங்கி இப்படி மூளையில படுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஜில்லி பேபி. நான் குடிச்சிட்டு போயிருந்திருக்க கூடாது. நான் தெளிவு இல்லாம இருக்கவும் தான் இழுத்து போட்டு குத்திட்டாளுங்க. நான் குடிக்காம போயிருந்தாதான் அவளை வச்சு 4 இருக்கு நல்லா இறுக்கி இருந்திருக்க முடியும். குடிச்சிட்டு போய் வீரனுக்கு ஒண்ணும் இங்க ஆகலையா? இதுல குடிக்காம போனா ஒரே கிளியா கிழிச்சிருப்பாரு. ஓமேலதான் தப்பு ஜில்லு. எப்போதும் என்ன சரக்கடிக்க வச்சு நீ தானே அளவு பாப்ப. இன்னைக்கு காலையிலேயே அதே மாதிரி கொடுத்திருந்தீனா எனக்கு நல்ல வீரம் வந்திருக்கும்ல. இல்ல, நீ எப்போதும் போல எனக்கு சரக்கு எடுத்து கொடுத்துருந்தீனா அவளை மட்டும் இல்லாம அவ கடையவோ நொறுக்கி விட்டுருந்திருப்பேன். இப்ப பாரு, எதுவுமே இல்லாம நான் தான் இப்படி அடிபட்டு வந்து கிடக்க வேண்டியதா போச்சு. நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட தான் போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா டைரக்டா இவ கடைக்கு போவீங்கன்னு நான் என்னத்த கண்டேன். அங்க போறீங்கன்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர்டு அனுப்பி இருந்திருப்பேன். முதல்ல அந்த கிழவி தான் போய் உண்டு இல்லைன்னு பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்கெல்லாம் மூல காரணம் இவ தானே. அதனால இவளை முடிச்சுட்டு அவங்கள போய் பாத்துக்கலாமேன்னு நினைச்சேன். அது இப்படி வந்து எனக்கே வினையா முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டாலும் என்ன யாரோ வர மாதிரி இருக்கு. மாதவன், யாரு? உள்ள வாங்க. ஜில்லு, மாதவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பொக்கே கொடுத்துட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஜில்லு, அழாதீங்க. மாதவனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சரியாயிடுவான். பாத்தீங்களா கொஞ்சம் என் ஜில்லு பேபி எப்படி கிடக்காரு பாத்தீங்களா? அவர் இருந்த அழகுக்கும் அவரோட ஹேண்ட்ஸமான உடல் கட்டுக்கும் எப்படி இருந்த மனுஷன் இப்படி புண்ணா போய் நொந்த நூடுல்ஸ் ஆகி கிடக்காரு. கவலைப்படாதீங்க ஜில்லு. ஆமா, எப்படி அடிபட்டுச்சு? என்ன ஆச்சு மாதவனுக்கு? அது வந்து ஜில்லு, பேபி, ரோட்ல வரும்போது கால் தடிக்கி கீழே விழுந்துட்டேன்ல, அது அக்கா கிட்ட சொல்லு. ஜில்லு பேபி, கால் தடிக்கியா? ஆமா ஜில்லு, சொல்லாத, என்ன அசிங்கமா நினைப்பாங்க. எங்க வேண்டாம் மாதவன், என்ன அப்படி விழுகிற அளவுக்கு என்ன வண்டி ஓட்டுற? ட்ரிங்க் பண்ணிருந்தியா? ட்ரிங்க் பண்ணல, அதனாலதான் இந்த அடி. ட்ரிங்க் பண்ணாமலே இவ்வளவு அடியா? ட்ரிங்க் பண்ணலைன்னா எப்படி இவ்வளவு காயம் வரும்? என்ன மாதவன், எந்த ரோட்ல போன? எங்க போன நீ? இது கீழே விழுந்த அடிபட்ட காயம் இல்ல, அடி வாங்கின காயம். ஜில்லு, இவங்க நம்மால் தானே ஜில்லு பேபி. இவங்க கிட்ட எதுக்கு மறைக்கணும்? அவளுங்க யாரு, எப்பேற்பட்ட கேரக்டர்னு இவங்களுக்கும் தெரியணும்ல. ஜில்லு, என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்கிட்ட மறைக்கிறீங்க? ஜில்லு, என்ன ப்ராப்ளம்? அவர் உண்மையாவே கீழே விழுந்தெல்லாம் ஒன்னும் அடிபடல. அவ கட்டுனாரே உத்தம பத்தினி, அவ அடிச்சதுனால வந்த காயம். எப்படி அடிச்சிருக்கா பாத்தீங்களா கொஞ்சம்? மாடன் அடிச்சதா? ஏன் ஜில்லு சொல்ற? என்ன மாதவன், என்ன இதெல்லாம்? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்ற? அவ எதுக்கு உன்னை இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கா? என்ன தைரியம் இருக்குன்னு அவளுக்கு? தைரியம் இருந்ததுனால தானே அடிச்சிருக்கா. இன்னும் டிவோர்ஸ் கூட ப்ராப்பரா வாங்கல, அதுக்குள்ள கட்டின புருஷனை கட்டையால அடிச்சிருக்கானா அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா. இதுல கிராமத்து பொண்ணு, ஒழுக்கமானவ, நேர்மையானவன்னு அவங்க அம்மா அப்பா வேற அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்கு. ஆனா இவர் என்னடானா அவளங்களை பத்தி உங்ககிட்டயே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னடா அவ இந்த அளவுக்கு உன்னை புரட்டி எடுத்திருக்கா? நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கா? ஏன் இப்படி பண்ற? எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற? எனக்கு தெரியறதுனால உனக்கு என்ன அசிங்கம்? அவளுங்களை நம்ம சும்மா விடக்கூடாது மாதவா. உன்னை இப்படி அடிச்சு பெட்ல படுக்க போட்டிருக்காளுங்களே அவளுங்கள, பாவம் 10 நாளைக்கு பண்ணு மட்டும்தான் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு எப்படி கண்ணு காதெல்லாம் வீங்கி போய் கிடக்கு பாருங்க. என் ஜில்லி பேபி எவ்வளவு பெரிய ஆண் அழகன் தெரியுமா? அவர் எப்படி படுக்க போட்டுட்டாளே அந்த படுபாவி. இந்த 4 முதலைங்களையும் நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் அது நமக்கே பேக் ஃபயர் ஆகி ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுட்டு போயிடுறாளுங்க. இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது. அவளுங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். அதுக்கு இனிமே வாய்ப்பே இல்லை. அவளுக்கு அந்த தூரத்தெல்லாம் கடந்து எங்கேயோ போயிட்டாளுங்க. ஜில்லு,
இவ வருவான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இந்தா பொக்கே இப்படி. நான் கிளம்புறேன். சீக்கிரமா ரெக்கவர் ஆகி அவன் வரணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். பாய் மாதவன், நான் போயிட்டு வரேன்டா. ஏன் லைலா வந்தோன்னு உடனே கிளம்புறீங்க? என்னாச்சு? லைலா கூட இன்னும் சமாதானம் ஆகலையா? நான் அசிங்கப்பட்டதெல்லாம் போதும், வரேன். பாய். நெல்லடி, என்ன ஆனா ஊனா எப்போவாது தேடி வந்தா கூட மூஞ்சி முகரையும் திருப்பிக்கிட்டு போற. என் புருஷனுக்கு நீ தானே மேனேஜருங்கிற வேலையை போட்டு கொடுத்த. இன்னைக்கு அந்த மனுஷன் வேலைக்கு வந்தா போன மாசத்தோட உங்க சம்பளத்தை வாங்கிக்கொண்டு சம்பளத்தை எடுத்து கையில கொடுத்துருக்க. இந்த மாசத்துல இருந்து வேற ஆளு போட்டுக்கிறேன்னு சொன்னியா? எங்களை விட நியாயமாவும் நேர்மையாவும் நடந்துக்கிறதுக்கு வேற ஆளு உங்களுக்கு கிடைச்சிருவாங்களாக்கும். இந்த அளவுக்கு நீ இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி குஞ்சாயி. ச்சே, உன்னை நான் எப்படியெல்லாம் யோசிச்சேன், எப்படியெல்லாம் நினைச்சு என் மனசுல உனக்காக ஒரு கோட்டையே கட்டி வச்சிருந்தேன். நீ இப்படிதான் என்னை கேவலமா ட்ரீட் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எப்பவோ கட் பண்ணியிருந்திருப்பேன். என்ன நடிச்சு சீன் போடலான்னு வந்திருக்கியா? நான் அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். உன் அண்ணனும் அண்ணியும் தானே உனக்கு முக்கியம். அவங்களே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடு. நான் யாரோ தானே உனக்கு? அவளுகளை பெருசா நினைச்சிருந்தேன்னா இப்படி இந்த அண்ணனுக்காக ஓடோடி ஓடியாந்திருப்பனா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருடி. எத்தனை நாள் அவ வீட்டுல போய் கையை ஓட்டிக்கிட்டு காலை சவட்டிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுருந்திருப்பேன். அண்ணனா அண்ணன், அவன் எனக்கு எப்போதுமே எதிரிதான்ங்கிறது உனக்கு தெரியாது. அலையா விருந்தாளியா வந்து நின்று ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டான். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏதோ தப்பு பண்ணது மாதிரி எல்லாரும் என்ன ஓரம் கட்டுறீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கொஞ்சாயே சரி விடுங்க. அதான் இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். இல்ல ஜில்லு, இங்க பாருடி கொஞ்சாயி, உன் மனசுல நீ என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்ன இந்த உலகத்துல எல்லாரை விடவும் உயர்வாதான் நினைக்கிறேன். ஏன், எங்க அம்மாவை விட நீ தான் எனக்கு பெருசுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த கதையை ஆயிடக்கூடாது. நம்ம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற கதை அது அவளுங்களுக்குலாம் ரொம்ப பிளஸ் பாயிண்டா போயிடும். தெரியுமா உனக்கு? ஆமா குஞ்சாயிக்கா, லைலா சொல்றதும் எனக்கு சரின்னு தான் படுது. ஜில்லு மாதவனே, நீங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணும்னு பொக்கை கொடுத்துட்டு போறதுக்காக மட்டும் நான் இங்க வரல. அவளுகளோட அடுத்த அடி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்ன லைலா, ஏதோ இக்கு வச்சு பேசுற மாதிரி இருக்கு. உங்க அப்பாரு ஊர் தலைவருங்கிற பதவியவும் உங்களுக்கு கொடுக்கல, அதே நேரத்துல ஒரு புள்ளைங்கிற உரிமையவும் உங்களுக்கு கொடுக்கல. வீடு வாச நகை நட்ட அத்தனையவும் உயில் எழுதி மருமக பேர்ல வச்சுட்டு இன்னைக்கு மருமகளை எல்லார்கிட்டையும் என் மகன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காராம். ஊரே மாமனார் மாமியாருங்கிறத தாண்டி அவங்க குடும்பத்தோட அம்மா அப்பா மகன்கிறது மாதிரி உறவு போயிட்டு இருக்கான். அதை சொல்லிட்டு போகலான்னு உங்ககிட்ட வந்தேன். குஞ்சாயி, என்னோட பாசமலர் எதிரி, உன்னோட பரம்பரை எதிரி அந்த அன்னைக்கிளியும் சுப்பிரமணியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்கிறத உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன, டிஃபன் கடையை விட்டுட்டு ஏதாவது பிரியாணி கடை ஆரம்பிச்சிட்டாளா? இல்ல, எங்க அம்மா கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்கு வீடே கட்ட போறாளாம். தெரியுமா உனக்கு? வாட், வீடு கட்ட போறாளா? யாரு, அந்த அன்னைக்கிளியா? ஆமாடி, அவளை தண்ணியில அமுக்குற பந்தா நினைச்சு நம்ம அவ்வளோ வீரியமா அமுக்குனாலும் அதே வீரியத்தோட அவ எந்திரிச்சு மேல வந்துகிட்டே இருக்கா. என்னால அவளுக்கு எதுவும் செய்ய முடியும்னு நம்பிக்கை இல்ல. உன்னால முடிஞ்சா அவ கட்ட போற அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. நான் கிளம்புறேன். லாலா லாலா, என்ன இவ அன்னைக்கிளி வீடு கட்ட போறான்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஊர் தலைவராகி இந்த கடையை வச்சிருந்ததுக்கே பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஆட்டம் தாங்கல. இதுல வீடு வாசனை கட்டி பெரிய லெவலுக்கு வந்துட்டா அவ்வளவுதான். இவளுங்களை கொட்டத்தை அடக்கவே முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நெடுவலி, எம்புட்டு நேரமா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப? வா, வந்து வேலையை பாரு. இருக்கேன், நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா உட்காந்து பத்திரம் வளர்க்குற. எனக்கு தெம்பு வேணாமா? நான் எங்கடி சாப்பிட்டேன்? சாப்பிட்டா வேலை வைக்க முடியாதுன்னு சாப்பிடாமத்தான் இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும். அடியே, என்னைக்கிடி சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துருக்கான்? சாப்பிட்டா வேலை பார்க்க முடியாது, தூக்கந்தே வரும்னு எங்களுக்கும் தெரியுமே. அதனால தான் சாப்பிடாம உட்காந்துருக்கான். நீ இம்பிட்டுனாலும் கல்லா கட்டுறதுலையே குறியா இருப்ப. இன்னைக்கு மாடன் இல்லாமல் இருக்கும் தானே கூப்பிட்றான். வந்து வேலையை பாரு. ஏக்கா, மாடன் இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி கவலையாக இருக்குக்கா. அந்த பிள்ளை கைக்குள்ளே எங்காலுக்குள்ளேயும் தெரிஞ்சு ஏதாவது பேசி வம்பளுத்துக்கிட்டே இருப்பானா. இன்னைக்கு அது இல்லாமல் இருக்கிறது ஏதோ கை உடைஞ்சது மாதிரி இருக்கு. பேசாமல் நீ வேலைக்கும் போவேனா ஒன்றுக்கும் போவேனான்னு கூட்டிகிட்டு வந்துருமா? ஏன்டி இப்படி சொல்ற? அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதானே ஏண்டி, போகையிலாம் நல்லபடியா போயிட்டு வா, வென்றுவா சென்றுவான்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்ப போனவளை திருப்பி கூப்பிடுறோங்கிற. வேலை பார்க்கறதுக்கு அலுப்பப்பட்டு போய் இப்படி தெரியுற என்ன? வேலை பார்க்கறதுக்காகன்னு இல்லைக்கா, ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்கேங்கிறதுக்காக கேட்டேன். இல்லையே, அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏக்கா, அப்புறமா நான் டெய்லி கல்லால் உட்காந்து காசு என்றேன்னு நேரத்தை பேத்துறது மாதிரியும், நீங்கள் 3 பேருந்தே சமைச்சு கொட்டி எல்லா வேலையும் முடிக்கிறது மாதிரியும், கடைசியில் பாத்திரம் வறுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் என்னைய கூப்பிட்டு வச்சிருவீங்களோங்கிற பயத்தில் நான் தட்டில் சோத்தை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கிறது மாதிரியும்ல பேசுறிய. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, தெரியும்ல?
என்னல சிரிக்கிறிய? கிடையாது கிடையாதுன்னு அதே மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப நாங்க எப்படி எடுத்துக்கிறது? எக்கோ உனக்கு இப்ப என்ன? இந்த 4 பாத்திரத்தை தானே விளக்கணும். நான் விளக்குறக்கா. பேசாம நீங்க 2 பேரும் போட்டுட்டு கையை கழுவிட்டு எந்திரிங்க. நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலமா விளக்கிக்கிறேன். எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயங்காலமா விளக்கிக்கிறியா? அடியே, அப்ப இன்னைக்கு பொழுதோட இங்கே இருக்கலாம்னு பிளான் பண்ணிட்டியா நீ? ஆட, நான் அப்படி சொல்லலக்கா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்காத. நீங்க விட்டுட்டு எந்திரிச்சு என்ன அந்த கடையவே மொத்தமா திருப்பி போட்டுருவேன்னு சொல்ல வந்தேன். அவன் எங்களுக்கு தெரியுமே, நீ எப்படி திருப்பி போடுவேன்னு. கரெக்டா சொன்னா நிக்கலிக்கா. என்ன கொரட்டா சொன்னா நிக்கலிக்கா? கொரட்டை விட்டு சொன்னா நிக்கலிக்கானே. இங்க பாரு, நீங்க 2 பேரும் மட்டும் இல்ல, 3 பேரும் வரலைனாலும் இந்த கடையை சிங்கிள் மேன் ஆர்மியா, சாரி சிங்கிள் உமன் ஆர்மியா மொத்த கண்ட்ரோலை என்னால எடுத்து செய்ய முடியும், தெரியும்ல? வேணும்னா லீவ் போட்டு பாருங்க. நெசந்தானாம்டி? அப்புறம் நான் என்ன சும்மாவா சொல்றேன்? வேணும்னா நாளைக்கே 3 பேரும் லீவ் எடுத்து பாருங்க. இந்த கடை அதனால எல்லாம் ஓடாம நிக்காதுக்கா. கடையை எப்படி நடத்தணும், என்ன மாதிரி நடத்தணும், எப்படி கஸ்டமரை கவர் பண்ணணும்னு அத்தனை வித்தையும் கத்து வச்சிருக்கோம். நானே ஒத்தாளா நின்று சமைச்சு பரிமாறி எல்லாத்தையும் நானே முடிச்சிருவேன். அப்படியா? அப்ப நாளைக்கே நாங்க லீவ் எடுத்துக்கிறோம். நாளையில இருந்து நீனே கடையை டேக் ஓவர் பண்ணிக்கடி. ஏன் லூசு பக்கீல, அதுக்காக உடனே விட்டுட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. நான் கண்டிப்பா ஒரு 4 ஆளை போட்டனாலும் கடையை முன்னேறி கொண்டுட்டு வந்துருவேன். ஒத்தாளா பத்தம் கிழிச்சிரும்னு சொன்னேன். ஒத்தாளானா உங்கள் உதவி இல்லாமல் ஒத்தாளா நான் ஆள் போட்டு இந்த கடையை டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்துருவேன்னு சொன்னேன். நான் ஒரு ஆள் உட்காந்து மாவாட்ட முடியுமா இல்ல சோறாக்க முடியுமா? ஆளையும் முகரையும் பாரு. இது வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல. திண்ட வரைக்கும் போதும். தட்டை கொண்டு வச்சுட்டு கையை கழுவிட்டு வா. பாத்திரத்தை விளக்கி போட்டுட்டு அப்புறமா சாப்பிடலாம். அடைச்சி அரைச்சான் வயிற்றுக்கு தாங்களே இம்புடு தூரம் கஷ்டப்படுறோம். அந்த வயிற்றை பட்டினியா போட்டுட்டு இப்படி கிடந்து கஷ்டப்பட்டா அந்த வயிறு கோச்சுக்கிறாது. என்னாலெல்லாம் வயிற்றுக்கு துரோகம் பண்ண முடியாது. நான் இதை பூராத்தையும் திண்டு பிடித்தா வருவேன். அது வரைக்கும் நீங்க வேலையை பெண்டிங் போடுறதுனா போடுங்க, இல்லைன்னா வேலையை முடிச்சு விடுங்க. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. மாடன் இல்லைன்னா நம்மளுக்கு சிரமமா இருக்கும்னு சொன்னேன் பத்தியா. இந்த எருமையை நம்பி நம்ம எந்த வேலையிலயும் இறங்க முடியாதுக்கா. பேசாம இந்த மாதிரி கழுவுறது துடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு இவளை விரட்டி விட்டா தேவையில்லைன்னு தோணுது. கல்லஞ்சக்காரி, எச்சூஸ் மீ. எஸ். யாம் உனக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஏன் இப்படி என் வயிற்று பொழப்புல மண்ணள்ளி போடுறீரு? அப்புறம் எல்லாருமே பேசி அடிச்சு தானே மாடனை சமைச்சு முடிச்சு கஸ்டமருக்கெல்லாம் சாப்பாடு போட்ட பிறகு நீ கிளம்பு மாடனே, நாங்க பாத்திரம் மண்டை விளக்கிறத விளக்கி போட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போய்க்கிறோம்னு சொன்னோம். அப்புறம் அதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு இப்ப நீ பாட்டுக்கு உட்காந்து முக்குறதுலயே குறியா இருந்தா மத்த வேலையை யாரி பாக்குறது? அப்ப எங்களுக்கு அடுப்பு வராது. அதுக்காக இத்தனை வருஷ பழக்கத்தை இம்மி பொழுதுல விரட்டி விட்டுவிட்டு எவ்வளவு ஒருத்திய கூட சேர்க்கிறோம்னு சொல்ற? இதுக்காகவா இத்தனை காலமா நான் கஷ்டப்பட்டேன்? அடியே, பேசிக்கிட்டே இருக்காம வேலையை பாருங்கடி. எருமையை விரட்டத்தக்க வேணா. ஆமா. ஐயோ, என்னது இது இப்படி எரியுது? என்ன ஜனிக்கலிகா? ஆத்தடி, ஆமா ஆத்தடி. ஓ, என்னடி இப்படி எரிஞ்சு தலையுது? ஏக்கா என்னாச்சு? ஐயோ, மனசுக்குள்ளேயே தானே சாப்ப விட்டோம், அதுக்குள்ள வேலை செய்யுது. ஏக்கா என்னக்கா ஒரு படிய டிஸ்கோ டான்ஸ் ஆடுற? ஆத்தடி, காலி எரியுது. ஐயோ என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி பண்ற? அம்மாடி, முதுகு. ஏக்கோ என்னாச்சு? அடியடி, மனசு முதுகு சுரிஞ்சு விடு. ஆத்தடி, எனக்கு எரியுதே, உடம்பெல்லாம் எரியுதுடி, காந்ததுடி. ஏக்கா நல்லா தானே உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்த, திடீர்னு என்னக்கா ஆச்சு? அக்கோ, நான் எதுவுமே பண்ணல. என் மேல கண்டு பழிய தூக்கி போட்டுறாதிய. எருமை சும்மா இரு. அக்காக்கு பாவம் என்னமோ பண்ணது போல இருக்கு. ஐயோ, எரியுதே, எரியுதே. என்ன உளருது? ஏக்கா என்னக்கா ஆச்சு? ஐயோ, என்னன்னு தெரியலடி. இருந்தாப்புல உடம்பெல்லாம் அப்படியே அனலா வந்து எரியுது. அங்கங்க முள்ள குத்துது. நல்லா இருந்த உடம்புக்கு திடீர்னு எனக்கு வந்துச்சு. இப்ப நல்லா தானே உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். ஐயோ, எவனும் செய்வன வச்சுட்டாங்களோ? என்னல நீ என்னைய பாக்குற? உண்மையை சொல்லு, அக்காவை என்னடி பண்ண? ஏன் மெண்டல்களா, நான் என்ன பண்ணேன்? அது தன்னால இருந்தது இங்கிட்ட அங்கிட்டு டிஸ்கோ ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நானா பொறுப்பு? நான் இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். தள்ளுங்கிட்டு என்னன்னு போய் பாப்பான். ஐயோ, எரியுதே, வயிறு வாயெல்லாம் எரியுது. ஐயோ, ஆத்தாடி அம்மா, என்னால தாங்க முடியலையே. அக்கா ஒண்ணும் இல்ல. ஏன் திடீர்னு இருந்தாப்புல எரியுது? ஆஸ்பத்திரிக்குனா போமா? அக்கோ என்னலாச்சு? பேசாம மாமாவை கூப்பிடவா? ஆஸ்பத்திரி போமா? பாவாடிக்குனா போன் பண்ணி வர சொல்லட்டா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லடி. ஆத்தாடி அம்மா. என்னக்கா ஆஸ்பத்திரிக்குன்னு கூப்பிடவும் பயந்துகிட்டு சொல்றியா? என்னல செஞ்சு தொலையுது? இல்லடி, திடீர்னு இருந்தாப்புல இப்படித்தான் உடம்பெல்லாம் அனலா எரியுது. இப்ப மட்டும் இல்ல, எனக்கு 2 நாளா இப்படித்தான் செய்யுது. 2 நாளா எரியுதா?
ஏன் மெண்டலு சுகர் பிபி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தாலும் இப்படிலாம் உடம்பெல்லாம் எரியும்னு சொல்லுமே. எங்க அத்தை கிழவிக்கு சுகர் கூடுச்சுன்னா இப்படித்தாக்கா எரிஞ்சு தொலையேன். உண்மையை சொல்லு, ஏதாவது இருக்கா? இல்லடி, புள்ள குட்டிகள்கிட்ட கத்திக்கிட்டு கிடக்கையில பிபி தான் லேசா ஏறி இருக்கும்னு சொல்லுவாரு டாக்டர். அதுவும் இப்போ ஒண்ணும் இல்லையே, மாத்திரை எல்லாம் போட்டு தேவலதான். அப்ப வேற ஒண்ணுமே இல்லக்கா. 2-3 நாள் அந்த வீடு கட்டுறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால கண் திருஷ்டி ஆகி கூட இப்படி எல்லாம் உடம்பு எரியும். ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல. ஏக்கா இங்கே இரு, இந்த வந்துடுறேன். எங்கடி போற? வர்றேன், இருங்க இருங்க. எங்க போகுது மெண்டலு? ஏக்கா ஐஸ் வாட்டர் ஏதாவது குடிக்கிறியா? இல்லடி, இப்ப செத்த தேவல, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆவ் அத்தடி. லைலா லைலா நெல்லு லைலா. போகுது வெறி கொஞ்சாயி. என் மேலதான் உனக்கு நம்பிக்கை இல்லையே, அப்புறம் ஏன் பின்னாடியே வர்ற? உனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க கூடயே போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. என்ன லைலா, ஒன்னும் நம்பாம யாரை நம்ப போறேன்? ஏதோ சின்ன கோவம், அதுக்காக இப்படிதான் விரட்டின்னு வருவியா? பாரதி கொஞ்சாயி, உன்கிட்ட பணம் காசு இருக்கிறதுனாலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கல. உன்னோட உண்மையான அன்புக்காக மட்டும்தான் நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நீ என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறியே. நான் என்ன வேணுக்குன்னு அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்? சரி சரி விடு, அதையே ஏன் யோசிச்சுட்டு இருக்க? நான் தான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. என் குடும்பத்தில் எல்லாரும் என்னை கைவிட்டு எங்கள் அம்மாவும் என்னை வீட்டை விட்டு விரட்டின பிறகும் கூட எனக்கு நீ தாண்டி எல்லாவுமா இருந்து என்னை காப்பாத்தின. ஆனால் அப்பேற்பட்ட உன்னை என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பேனா? நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கடி. லைலா, நான் அதான் அதை விட்டு தள்ளன்னு சொல்லிட்டேன்ல. இனிமே அதை பத்தி பேசாத, விடு. நானே மறந்துட்டேன். நிஜமா? நிஜமா மறந்துட்டேன், விடு. நீ மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ கோவமா இருந்ததை பார்த்து நான் பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு உன்னை விட்டா யாரடி இருக்கா? எனக்கும் உன்னை விட்டா ஒரு உண்மையான ஃப்ரெண்டு யார் இருக்கா லைலா? நீ தான் எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. தேங்க்யூடி கொஞ்சாயி. சரி வா, வீட்டுக்கு போலாம். இல்லை, 2-3 நாளாக நம்ம பேசாமல் இருந்துட்டு பேசியிருக்கோம்ல, வா இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சில்லுன்னு அந்த ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போவோம். ஓகே வா போலாம். எங்கடி போன? நீ தானக்கா சொன்ன அக்கா வீடு கட்டணும்னு சொன்னதுனால அதுக்கு ஏதாவது கண் திருஷ்டி பட்டிருக்கும்னு. அதான் முச்சந்தியில மண்ணள்ளிட்டு வந்து அக்காவுக்கு சுத்தி போட போறேன். பரவாயில்லேடி நெடுவாளி, எனக்கு கூட தோணல. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? எங்க அத்தை கிழவி வாரம் ஒரு முறை அவங்க மயனுக்கு திருஷ்டி பட்டுரும்னு இப்படித்தான் முச்சந்தியில மண் எடுத்துட்டு வந்து சுத்தி போடும். நான் அதே மாதிரி அக்காவுக்கு சுத்தி போடுறேன். அக்கா மேல உள்ள திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு போயிடும். நாளைக்கு நல்லபடியா வீட்டுக்கு பூமி பூஜை போட்டுடலாம். என்ன நிக்கலிக்கா? எதுக்கடி நெடுவாளி இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏக்கா நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆளுதான் அகலமா போய்கிட்டே இருக்கே தவிர மண்டையில ஒரு மசாலாவும் இல்ல. நீ எந்திரிச்சு நெல்லு, நான் சுத்தி போடுறேன். உன்னை பிடிச்ச திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு போயிடும். நெடுவாளி எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரிக்கா. சரி எந்திரிக்கா, அவதான் ஏதோ பண்ணி பாக்குறாளே, பண்ணி பாக்கட்டேன். நாளைக்கு அப்புறம் பூஜை போடும்போது இப்படி அங்கேயும் போய் டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கேன்? சரி, என்னத்தையோ பண்ணு. அப்படியே வந்து கடை வாசல்ல கிழக்கு பக்கமா நில்லு. அப்பதான் கடையோட சேர்த்து சுத்தி போடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச பீரையெல்லாம் ஒளிஞ்சு போகும் பத்தியா? ஆமாக்கா, வா கடை வாசல்ல நில்லு, எல்லாருக்கும் சேர்த்து சுத்திடுவோம். அடி, நம்ம வீடு கட்டுற விஷயம்லாம் இன்னும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுக்குள்ள என்ன கண்ணோட போகுது? என் லூஸ் அன்னைக்கிலிக்கா, வீடுன்னு இல்ல, நீ வீணு சொல்லும் போதே சுத்தி உள்ள சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் கண்டிப்பா உங்க குடும்பத்து மேல கண்டு விட்டுருப்பாங்க. அதுலயும் முக்கியமா உன் மாமியா, நாத்தனாவோட சொந்தக்காரன், மாமியாவோட சொந்தக்காரன், பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டையும் வரைக்கும் உன் பஞ்சியாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வா வா, முதல்ல சுத்தி போட்டுருவோம். அந்த பக்கமா திரும்பி கிழக்க பார்த்து நில்லு. எருமை, அக்கா நிக்கிறதான் கிழக்கு. ஓ, இதான் கிழக்கோ? வடக்கும் தெரியல கிழக்கும் தெரியல, எருமமாடு சுத்தி விட வந்துருச்சு. எக்கோ, இது உனக்கு தோணுச்சா? தோணலையில அப்புறம் என்ன அடங்கு. சரிடி அத்தா, நல்லபடியா சுத்து, கடைக்கும் சேர்த்து எனக்கும் சுத்து. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்லவன் கண்ணு, கெட்டவன் கண்ணு, ஓ நாத்தனா கண்ணு, மாமியா கண்ணு, மாமியா புருஷன் கண்ணு. அடியே அவர் செத்து போயிட்டாரு. சரி, நாத்தனா புருஷன் கண்ணு, இப்படி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரு கண்ணும் பட்டு போக தூணு 3 வாட்டி துப்புக்க. சுப்புக்காவா? ஐயோ, துப்புக்கான்னு தான் சொன்னேன். ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கே, ஏதாவது சொல்லக்கூடாது. நீ டைலாக் பேசுவியா? டைலாக் பேசி பாக்குறவனுக்கு தான் தெரியும். கடன்னு பேசி பாரு, ஏதாவது குளராம பேச முடியுமான்னு. சரிடி அத்தா, நீ சுப்பு துப்பு. சரிக்கா, அப்படியே நீ திரும்பி பார்க்காம போய் மிச்சத்தை பாத்திரத்தையும் விலைக்கு கவுத்திரு. நான் இதை கொண்டு போய் முச்சந்தியில போட்டுட்டு வந்துடுறேன். பிளான் பண்ணிட்டா. போங்கள பாதியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். போங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணா பாராட்டி பழக மாட்டேங்கிறாளுகளே. அவ வீடு கட்ட போறான்னு கேள்விப்பட்டதுல இருந்து என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எருது இல்லையா? கவலையே விடுறி கொஞ்சாயி. அவ ஆசையில மண்ணள்ளி போடுறதுக்கு தானே நம்ம இருக்கோம். அவ எப்படி வீடு கட்டி முடிக்கிறான்னு பாப்போம். அமுகு டுமுகு அமால் டுமால்.